ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க நீதான என் பொன் வசந்தம் சீரியல் மூலமா அறிமுகமாயிருந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் தர்ஷனா. இவங்களுக்கு லாஸ்ட் இயர் தான் மேரேஜா இருந்தது. இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரா இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட க்ளோஸான ஃப்ரெண்டான டாக்டர் அபிஷேக் அப்படிங்கிறவங்கள தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க மேரேஜ்க்கு அப்புறமா சீரியலில் நடிக்கிறதையே டோட்டலாக நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ மேரேஜ் ஆகி 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ணிட்டு அது கூடவே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, சீக்கிரமாகவே பேபி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 9th மந்த் பேபி ஷவர் ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பலருமே தர்ஷனாவுக்கும் அபிஷேக்குக்கும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன தர்ஷனா விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த கனா காணும் காலங்கள் சீரியல் மூலமாக தான் பாப்புலராக இருந்தாங்க. அதுக்கப்புறமா நீதான என் பொன் வசந்தம் அப்படின்ற சீரியலில் ஆக்டர் ஜெய் ஆகாஷ் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து கனா அப்படின்ற சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும் போதே பாதியிலே சீரியலை விட்டு விலகி இருந்தாங்க. அதுக்கான காரணம் எந்த இடத்துலையும் குறிப்பிடாமல் இருந்த நிலையில எனக்கு மேரேஜ் ஆக போகுது, அதனால தான் சீரியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கூட சேர்ந்து அவங்க பேரண்ட்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்ற ஹாப்பியான விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பலருமே தர்ஷனாவுக்கும் அபிஷேக்குக்கும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க.